கிட்டத்தட்ட அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸுவல் டார்ச்சர் வந்து கவின் கொடுத்தானா இல்லையான்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வரப்போகுது. கூடவே மாமனாரும் சேர்ந்து பண்ணதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல உடல் ரீதியான துன்புறுத்தல் வந்து எந்த அளவுக்கு நடந்தது சொல்லிட்டு அந்த கவின்கிட்டையும் வந்து சில தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு அந்த காலகட்டத்தை பரிமாறப்பட்டு அந்த செய்தியெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது கேட்டால் அந்த பெண் வந்து 78 நாட்களில் வந்து 20 நாட்கள் மட்டுமே தான் வந்து அவன் வேலைக்கே போகாத சோம்பேறி அப்படி சொன்னால் வேலைக்கே போகாத சோம்பேறிக்கு எதுக்காக நீங்கள் 100 சவரன் போட்டு நகையை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் மாறி மாறி குற்றம் சாட்டுறதுல வந்து பொருள் இல்லை. ஆனால் நடந்தது என்ன உண்மை நடந்திருக்கு என்ன அந்த பெண் இப்போதைக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டால் உடல் ரீதியாக அந்த பெண் வந்து 3 சிம்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த 3 ரிதன்யா அந்த 3வது சிம்மை வந்து யார்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு பெண் கிட்ட தான் பேசியிருக்காங்க. அதுதான் தெரியல. அப்போ கூடுதலான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வீட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சடங்கு சம்பிரதாயம் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. கொஞ்சம் வாழ விடலைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த பையனையும் வந்து இவங்க வந்து இந்த அப்பா அம்மா வாழ விடலை. ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவர் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம். ரிதன்யாவினுடைய வழக்கு கடந்த 1.5 மாசமா பெரிய லெவல்ல பரபரப்பா பேசிட்டு வருது. இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து பெண் வீட்டார் வந்து ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஊடகவியாளர்கள் வந்து பேசிட்டு வர்றாங்க. அதாவது திருமணம் ஆனதிலிருந்து ரிதன்யாவுக்கு வந்து எந்த விதமான ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பும் அவங்க ஹஸ்பண்ட் கூட நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கேள்விப்பட முடியுது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சைட்லேருந்து எந்த விதமான பிரச்சனையும் ரிதன்யாவுக்கு ஏற்படலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து கேட்க முடியுது. அப்போது பெண் வீட்டார், அதாவது ரிதன்யாவினுடைய பிறந்த வீட்டார் வந்து ஏதாவது உண்மையை மறைக்கிறாங்களா, இல்லை அந்த சைடு ஏதாவது அதிகாரம் வேலை செய்யுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, முதல்ல ஒரு விஷயம், இந்த மேட்டரில் ரிதன்யா உடைய இந்த தற்கொலை இருக்கு இல்லையா, முதல்ல அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணதுக்கு பெரிய ஆழ்ந்த அனுதாபங்கள். முதல்ல அதில் எந்த வந்து பாரபட்சமும் நம்ம பார்வையும் நமக்கு கிடையாது. ஆனால் அந்த மரணத்தை தொடர்ந்து ஊடகங்கள் வந்து அப்பாவியான நான் சொல்ல கேட்டினா இந்த சைடில் வந்து கேட்டினா வந்து அப்பாவின்றது இந்த வழக்கில் சொல்கிறேன், அப்பாவியான ரிதன்யாவோட அப்பா அம்மா அவங்கள சார்ந்தவங்களை வந்து இந்த ஊடகங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. முதல்ல அதை சொல்லிடுறேன். ஏன்னா எல்லை மீறிய, வரம்பு மீறிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண் சொல்லாத விஷயங்களை மற்றும் அவர்கள் பெற்றோர்களே வந்து சொல்லாத பல விஷயங்கள் ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து தம்ப்நெயில் வச்சு இஷ்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தை நான் சொல்ல கேட்டால் அந்த கவின் அவங்களுடைய அப்பா அம்மா அந்த 3 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டார்கெட் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தில் பெற்றோர்களை வந்து ரிதன்யாவோட பெற்றோர்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஊடகங்கள் வந்து ஒரு கோர தாண்டவமே ஆடிட்டாங்கன்றது தான் என்னோடய பார்வை. அதை முதல்ல நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணுறேன், அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். ஊடகங்கள் வந்து இவ்வளோ வெறித்தனம் தேவையே இல்லை. என்னதான் வியூஸ் வரணுன்றதுக்காக கொஞ்சம் சட்டிலாக பிஹேவ் பண்ணி, ஆமாம், கிட்டத்தட்ட அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸுவல் டார்ச்சர் வந்து கவின் கொடுத்தானா இல்லையான்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வரப்போகுது. கூடவே மாமனாரும் சேர்ந்து பண்ணதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக அந்த பெண் வந்து துன்புறுத்தப்பட்டாலான்றது கேட்டால் எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியே வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஊடகங்கள் பண்ண போஸ்ட்மார்ட்டம் இருக்குல்ல, அந்த குழந்தை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அந்த பெண் பேசின அந்த ஆடியோ மட்டும்தான் சார் நமக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும். அதுதான் மையம். அந்த மையத்தை தொடர்ந்து கட்டினா அது வந்து கண் மூக்கு வாய் வச்சு இவங்க வந்து இந்த ஊடகங்கள் பண்ண அந்த கோர தாண்டவம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கொடூரமானது. ஊடகங்கள் இவ்வளோ கொடூரமானதான்றதை வந்து என்னால் வந்து இத்தனை ஆண்டு காலம் நான் இருந்தால் கூட நான் பதிவு பண்ணுறேன். பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்து எனக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் இவ்வளோ மோசமாக வந்து தம்ப்நெயில் வச்சு வந்து அந்த பெண்ணை கொச்சைப்படுத்துவாங்களா, யாரையோ வந்து அந்த 3 பேரை வந்து நம்ம டார்கெட் பண்ணணுன்றதுக்கு நோக்கம் உங்களுக்கா, அல்லது பெற்றோர்களை திருப்தி பண்ணணுன்ற நோக்கமா, எதுக்காக இவ்வளோ பெரிய கோரத்தாண்டவம் எதுக்குன்றது எனக்கு தெரில. முதல்ல இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த 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 கொந்தளிப்பு வந்து கொஞ்சம் அடங்கியிருக்கு. இந்த கொந்தளிப்பு அடங்கின பிறகு இப்போ வரக்கூடிய செய்திகள் சில பேர் மீடியாக்களில் பேசக்கூடாது ஒன்றும் புறந்தள்ள முடியல. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக, சில பேர் வந்து ஆக்கப்பூர்வம் கேட்டினா வந்து ஒரு அறிவார்ந்த ஊடகங்கள், ஆக்கப்பூர்வமான ஊடகங்கள்
வெறுமனே வந்து செய்தியை வெளியிட்டு வியூஸை மட்டுமே பார்க்கணுன்ற அந்த மாதிரியான வந்து வாய்ப்பில்லாத சில ஊடகம் நடத்தக்கூடிய நண்பர்கள் அவங்க வெளியிடக்கூடிய சில செய்திகள் வந்து கேட்டால் சில கேள்விகள் நியாயமானதாக இருக்குது. இத்தனை நாட்கள் கழித்த பிறகு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், வரக்கூடிய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அதை தாண்டி வந்து கேட்டால் வந்து நடந்த சம்பவங்களை வந்து பொறுமையாக 2 தரப்புலையும் கேட்டு, அவங்க சிறையில் இருந்தால் கூட அவங்களை சார்ந்தவங்கக்கிட்டலாம் கேட்டு செய்திகள் வெளியிடும் போது சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த ஊடகங்கள் வெளியிட்ட தகவலுக்கு நேர்மாறாக இருக்குது அப்படின்றது தான் இருக்குது. இந்த இடத்துல உடல் ரீதியான துன்புறுத்தல் வந்து எந்த அளவுக்கு நடந்தது சொல்லிட்டு அந்த கவின்கிட்டையும் வந்து சில தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு, அந்த காலகட்டத்தை பரிமாறப்பட்டு அந்த செய்தியெல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது கேட்டால் அந்த பெண் வந்து 78 நாட்களில் வந்து 20 நாட்கள் மட்டுமே தான் வந்து அந்த வீட்டில், அதாவது கேட்டால் புகுந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க. மீதி நாட்கள் எல்லாமே வந்து கேட்டால் வந்து பெற்றோர்கள்கிட்ட தான் இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் இருக்குது. சில இந்த டவுரி சம்மந்தமான விஷயங்களில் வந்து அது 2 தரப்புலையும் வந்து ஒரு சைடில் வந்து கவின் குடும்பத்தை வந்து ப்ரெஷர் வந்து இருந்திருக்கலாம், அதுக்கு இவங்க வந்து உடன்பட்டிருக்கலாம். ஆனால் என்னதான் உடன்பட்டாலும் ஒரு கேள்வி வந்து இருக்குது. பிரபல ஒரு நடிகை கூட வந்து கேட்டாங்கல்ல, ஏன் வந்து ரிதன்யாவுடைய குடும்பத்தில் இருக்கவங்க வந்து இவ்வளோ நகையை போட்டு வரதட்சணை கொடுக்குறதுன்னு குற்றம் தானே சொல்லுங்கள். அது இவங்க சொல்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சீர்வரிசைன்றது வந்து இந்த வரதட்சணை என்பது வந்து சீர்வரிசைன்ற போர்வையில் தான் வழங்கப்படுது. இது கௌரவம் கூட. அது பெண்ணை வந்து வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, ஒரு பரிசாக தான் கொடுத்து அனுப்ப. சீர்வரிசை என்பதே ஒரு பரிசாக தான் கொடுத்து அனுப்புகிறாங்க. அது காலமாக உண்டு. அதனால் இது வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து கேட்டால் அவங்கள சார்ஜ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. எல்லா பெற்றோரும் நினைக்கிறது தான் அவங்களும் நினச்சிருக்காங்க. என்னென்னா நம்ம பெண் போகக்கூடிய இடத்துல நல்லா வாழணும். என்னென்னா இப்போ அவங்க சொல்லக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இல்லை. அவன் வேலைக்கே போகாத சோம்பேறி அப்படி சொன்னால், வேலைக்கே போகாத சோம்பேறிக்கு எதுக்காக நீங்கள் 100 சவரன் போட்டு நகையை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டினா மாறி குற்றம் சாட்டுறதுல வந்து பொருள் இல்லை. ஆனால் நடந்தது என்ன உண்மை நடந்திருக்கு அண்ணா, அந்த பெண் இப்போதைக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டால் உடல் ரீதியாக துன்புறுத்தப்படலை, ஆனால் மன ரீதியாக வந்து காயம் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா வந்து சுற்றுச்சூழல் காரணம், சுற்றத்தார் காரணம், சுற்றுச்சூழலும் காரணமாக இருக்கலாம். ஒரு சுற்றுச்சூழல்னா கேட்டிங்கன்னா வந்து மற்ற விஷயங்கள், இந்த சமூகத்தோட பார்வை, போலி கௌரவம், இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் நான் சொல்கிறேன். சுற்றத்தார்னு கேட்டிங்கன்னா 2 சைடும், இந்த சைடும் அந்த சைடும். அந்த பெண் வந்து 3 சிம்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த 3 ரிதன்யா அந்த 3வது சிம்மை வந்து யார்கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லி வரும்போது கேட்டால் இங்கே கொச்சப்படுத்திடக்கூடாது. நம்ம உடனே அங்கே வந்து ஒரு பெண்கிட்ட தான் பேசியிருக்காங்க. ஃப்ரெண்டா? அதுதான் தெரியல. அது வந்து ஃப்ரெண்டா அல்லது இதுதான் விசாரணையில் தெரிய போகுதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல எங்கேயும் வந்து காவல்துறை வந்து மிகையாக நடந்துக்கலை. ஒரு பெண் இறந்துருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முறையாக அவங்களுக்கு ஆர்டிஓ விசாரணை செய்யப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு அவங்க எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் என்பது கிடைக்க தான் போகுது. அந்த ஜாமீன் கிடைச்சி அதுக்கப்புறம் கேட்டால் வழக்கு நடந்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து என்ன தண்டனை சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் செய்தி படிக்கணுன்றதுக்காக, இந்த பார்வையாளரை கவரணுன்றதுக்காக, அல்லது வந்து கேட்டால் ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை கொடுக்கணுன்றதுக்காகவும் கூட வேகமாக வந்து தூக்கு தண்டனை அப்படி சொல்கிறாங்க. தூக்கு தண்டனை என்பதால் கூட கேட்டால் அது வந்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் தான் முடிவு பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆனால் வந்து அப்படி ஒரு ஆர்வத்தை போட்டு சில பேர் வந்து செய்திகளை வந்து வெளியிடறதால நம்ம பார்க்குறோம். என்ன தண்டனை வேணாலும் கிடைக்கணும், குற்றம் செய்தால் தண்டனை கிடைக்க போகுது. ஆனால் நாமளாக ஒரு கற்பனையாக போட்டு வந்து திணிக்கக்கூடாது மக்கள்கிட்ட பார்வையில்னு சொல்கிறேன். இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த பெண்ணுக்கு நம்ம சாதாரண வந்து மனிதர்கள் பார்வையில் நம்ம பார்க்குறோம். அறிவார்ந்த பார்வையாக கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்தோடு ஐக்கியமாகலை. ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. அது ஐக்கியமாகாததுக்கு காரணம் என்னன்றது கண்டிப்பாக 2 குடும்பத்துக்கும் தெரியும். இவங்க பெற்றோர்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இந்த 4 நபர்கள், நான் சொல்கிறது இந்த சைடில் அப்பா அம்மா, அந்த சைடில் அப்பா அம்மாவை தாண்டி வேறு யாரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குற இடத்துல இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க பிக்சரில் வரமாட்டாங்க. நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கார் இல்லையா நம்ம ரிதன்யாவோட அப்பா அம்மா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை கடந்து வேறு யாராவது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற உறவினர்கள் யாராவது கூட வந்து தலையீடுகள் இருக்கும். இதில் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற இடத்துல அவங்க இருந்திருப்பாங்க. இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவினோட அப்பா அம்மாவுக்கும் வேறு யாராவது ஒரு நபர் இருந்திருப்பாங்க, அட்வைஸ் கொடுக்குறவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அங்கே வாழ முடியாத ஒரு சூழல் கூட ஏற்படுத்தி இருக்கலான்றது என் பார்வை. அது எப்போவுமே அந்த எல்லா குடும்பங்களையும் அது உண்டு. இந்த 3வது நபர் தலையீடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது இருக்கும்போது கேட்டால் அந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல வந்து ஒருத்தர் பேசிக்க முடியாத அளவுக்கு வந்து சிதைச்சிருவாங்க. அதனால் 3வது நபர்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும்.
ஆனால் இவங்க வந்து நான் கேட்டால் அந்த 3வது நபர்கள் ஆலோசனையை கேட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா புறந்தள்ளிட்டு பண்ண முடியாதுல்ல. ஆனால் சேர்த்துக்கிட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டில் இருக்கணும். என்னென்னு கேட்டால் தன் மருமகன் ஆகிட்டான், அந்த சைடில் வந்து சம்மந்திகள் ஆகும்போது கேட்டால் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வரல. ஸோ 4 பேருக்கும் ஐக்கியம் வராதனால இந்த 2 பேருக்கும் வந்து ஐக்கியம் வரல. என் பார்வை இதுதான். அதாவது அப்பா அம்மா 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ஐக்கியம் வராத போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஐக்கியம் வரல. பழக்க வழக்கங்களை வந்து ஒரே நாள் அப்படியே மாறிடும்னு சொல்லிட்டு கவினோட அப்பா அம்மா வந்து எதிர்பார்த்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே எல்லாமே நம்ம வீட்டு பழக்க வழக்கங்கள் தான். அதுதான் அது தவறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு அது கொஞ்சம் மெல்ல மெல்ல கொண்டு போயிருக்கலாம். ஒரு 6 மாதம் ஒரு அந்த பெண்ணோட சேர்ந்து பழகி மெல்ல மெல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தானாகவே மாறி இருக்கும். உடனே மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. அது அங்கே மாறணும்னு நினைக்கணும். மாற்றணும்னு நினைக்கக்கூடாது. மெல்ல மெல்ல மாறுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இங்கே அன்பையும் பாசத்தை விட வந்து வந்து மாற்றக்கூடிய சக்தி என்ன சார் இருக்குது? அங்கே வந்து வந்திருக்கிற வந்து பொண்ணை நீங்கள் மருமகளாக பார்க்காம மகள்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது வெறும் வசனமாக தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் உண்மை அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அனுப்புங்க, என் மகளாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மகளாக பார்த்துக்கணும்னா இப்போ கணவன் அண்ணன் ஆயிடுவார். அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, பெரும்பாலும் குடும்பங்களை சொல்கிறது. நீங்கள் ஒன்றும் மகளாக பார்க்கணும், மருமகளாக கூட நீங்கள் பாருங்கள். ஆனால் அந்த வீட்டு அது வந்து நம்ம வீட்டு சொத்து, நம்ம குடும்பத்துக்கு விளக்கேற்ற வந்திருக்கிறா இல்லை, நம்ம குலசாமி அப்படிதான் டைலாக் மாதிரி தான் இருக்குது. இது கூட டைலாக் தான் சார். இல்லை சார், அது உண்மை சார். இது ஏன்னா நீங்கள் என்ன அங்கே விளக்கேற்ற தான் பிரச்சனையாக இருக்குது. இவங்க அந்த பொண்ணு வந்து எண்ணெயில் விளக்கேற்றிருக்கு. இந்த எண்ணெயில் விளக்கேற்றினா வீடு ஃபுல்லாக வந்து கறி ஆகிட்டு போகுது. பெயிண்ட் அடிச்சா போகுது. அதை கூட வந்து அவங்க என்ன கேட்டால் நெய்யில் ஊற்றி தான் நீ விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணு வந்து கேட்டால் வந்து பெற்றோருக்கு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. 3 வேளை விளக்கேற்று, 2 வேளை காலையில் சாயந்தரம் விளக்கேற்றணும் சொல்லி கூட அனுப்பியிருப்பாங்க. போகிற வீட்டில் வந்து நீ விளக்கேற்றணுமா, நீ தான் விளக்கேற்றணும் அப்படி கூட சொல்லியிருப்பாங்க. சில குடும்பங்கள் வந்து கேட்டால் அங்கே போனோடனே அந்த விளக்கேற்றுறது தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஆரம்பமே எல்லா குடும்பத்திலும் இதான் நடக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கேற்றுறது தான் இருந்தேன். விளக்கு யார் ஏற்றணும் ஏற்றும் சார். இது மாமியார் ஏற்றினா வந்து விளக்கு எரியாதா? திரி தானே, திரி எண்ணெய் தானே, யாருமே ஏற்றலாம், போட்டுக்கலாம். ஆமாம், லைட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ அவசியமே இல்லை, விளக்கு தான் ஏற்றணும்னு கிடையாது. இப்போ பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த சின்ன லைட்டு இப்போ வந்து ஒரு சுவிட்ச் தட்டினா அது எரிய போகுது இல்லையா? விளக்கு தான் ஏற்றும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு கிடையாது, அதனால் விளக்கு ஏற்றுனாங்க சாமிக்கு முன்னாடி. இப்போ சுவிட்ச் தட்டினா போதும் சார். இன்னும் நல்லா கலர் லைட்லாம் போடலாம் இல்லை, அப்படியே ஓடுற மாதிரிலாம் இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். அதுவும் இப்போ இதுவும் இப்போ எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக எப்படி வேணாலும் நம்மள வந்து லைட்டை போட்டுக்கலாம். அதை விட்டு இது போய் விளக்கேற்றது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுல வந்து சின்ன விஷயங்கள். அந்த பையன் வந்து ஹோட்டலில் போகும்போது அந்த பொண்ணு வந்து ஹோட்டலில் சாப்பிடாம வீட்டுக்கு வந்துட்டுருக்கு. அது வந்து இவன் டிஃபன் வாங்கிட்டு போனதை வந்து கேட்டால் அவங்க மாமனார் வந்து கேட்டால் வந்து இதெல்லாம் வந்து என்ன பழக்கம், நீங்கள் ஹோட்டலே சாப்பிட்டு வந்துருக்கணும், அல்லது வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு வந்து ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாது. அதுவும் இப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சார், பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோறாக்கிறதே இல்லை. செல்போன் எடுத்து தட்டினாலே வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்குது, சாப்பாடு வந்து நிற்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பழக்கமாக இருக்கலாம். ஆனால் வந்து இதை வந்து ஒரே நாளில் திணிக்கக்கூடாது. அந்த பிள்ளை அந்த வீட்டிலேருந்து வந்து இவங்களோட ஐக்கியமாகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே விடலைன்னு தெரிய வருது. ஏன்னா இங்கே 20 நாள் தான் இருந்திருக்கு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 நாள் இருந்திருக்கு. அப்போ கூடுதலான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெற்றோர்கள் வீட்டில் தான் இருந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சடங்கு சம்பிரதாயம் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. கொஞ்சம் வாழ விடலைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த பையனையும் வந்து இவங்க வந்து இந்த அப்பா அம்மா வாழ விடலை, அந்த பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா அப்பா, நான் சொல்ல கேட்டால் ரிதன்யாவோட அம்மா அப்பா கொஞ்சம் வாழ விட. என்ன சொல்கிறாங்க இப்போ பொதுவாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு சொன்னானுங்க. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு கூட சொல்ல வேண்டாம், புரியுதா சொல்கிறது? அங்கே 2 தரப்புலையும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஐக்கியமாக இருந்தாலே, நான் சொல்கிறது என்னென்னா இந்த அப்பா அம்மா அந்த சைடில் அப்பா அம்மா 2 பேருமே நீங்கள் வந்து குடும்பத்தில் ஐக்கியமாக இருந்தாலே அங்கே வந்து நீங்கள் தனியாக இதை டிக்டேட் பண்ணி அனுப்பணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்குள்ளே அங்கே ஐக்கியம் இல்லாததுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இது வந்து வியாபாரம் மாதிரி ஆகிடுச்சு கல்யாணம். உங்களுடைய நோக்கமெல்லாம் வந்து 100 சவரன் நகை போட்டு அனுப்புகிறோம், கார் கொடுத்து அனுப்புகிறோம், சொத்து பத்தோடு அனுப்பும்போது உங்களுடைய பார்வையெல்லாம் சொத்து மேலே தான் இருக்கும். இது சொத்தோடு நீங்கள் அனுப்புகிறீங்க. சொத்து தானே சார் இது, 100 சவரன் நகைனா சொத்து தானே, கார் சொத்து தானே. அப்போ நீங்கள் சொத்தோடு அனுப்பும்போது கேட்டால் உங்கள் பார்வையெல்லாம்னு கேட்டால் வந்து பத்திரம்னு சொல்லும் போதே முடிஞ்சிடுச்சு. பத்திரமா இருன்றது கேட்டால் வந்து அப்பயே ஒரு வாழைப்பூரை என்ன பண்ணுங்க, நீங்கள் பத்திரமா இருன்னு சொல்லக்கூடாது, கரெக்டுங்களா? அம்மா நல்லா இருமான்னு சொல்லி அனுப்பலாம். பத்திரம்னு சொல்லி அனுப்பிச்சாலே முடிஞ்சிடுச்சு இல்லையா? பத்திரமா இருக்குன்னு கேட்டால் கூட இருக்க பொருளும் பத்திரமா இருக்குது. அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும்போது சில விஷயம் சொல்லுது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னென்னு கேட்டால் வந்து என்னென்ன நகையை எங்கெங்கே வச்சுருக்கிறோன்றத சொல்லுது. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுது. அதுதான் அங்கே அந்த குடும்பத்தோட ஐக்கியம் வாழ்றதுக்கு புரியுது. சாகிற அந்த சூழ்நிலை எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குதுன்றத நகையை சொல்லிவிட்டு அப்படியே என்ன சொல்லி கேட்டால் என் சாவுக்கு காரணம் யாருன்னா
சொல்லும்போது என்ன கேட்டால் என் கணவர் என் கணவருடைய அப்பா அம்மான்னு சொல்லி சொல்லாமல் பேரை சொல்லுதாங்க. கவின், அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஈஸ்வரமூர்த்தியா, அப்புறம் வந்து அவங்களுடைய மாமியார் சித்ராதேவியா, ஏதோ ஒன்று அங்கே 3 பேரை சொல்லுது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? அந்த பெண் வந்து அங்கே இன்னும் அவங்கள வந்து தன் கணவனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா பெரும்பாலும் பேரை சொல்ல மாட்டாங்க. இப்போ பெரும்பாலும் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா வந்து தன் கணவன் என் புருஷனும் என் புருஷனுடைய அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் பேரை குறிப்பிட்டு சொல்லும்போது அப்போ வந்து அங்கே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் புருஷன் பேரை கூட சொல்லிடலாம் சார், எது கவின்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியாரையும் வந்து நீங்கள் அப்போ ஏற்றுக்கலான்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாமனார்ன்ற அந்த வார்த்தை வராமல் இப்படி பேரை சொல்லும் போது அங்கே ஐக்கியமாகலன்னு தெரியுது. அந்த பெண்ணுக்கு இது நடந்திருக்கலாம். எது நடந்திருக்கலாம்னு கேட்டிங்கன்னா உடல் ரீதியாக வந்து செக்ஸுவல் டார்ச்சர் வந்து இல்லைன்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடலாம். இந்த சைடில் வந்து கேட்டிங்கன்னா வந்து மன ரீதியாக அவங்க வந்து ஏதாவது அவங்க பேசின வார்த்தைகள் அந்த பெண்ணுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆனால் அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லைன்றது தான் குறை. அப்பா அம்மாவும் ஆறுதல் சொல்கிறதுக்கு இல்லை. யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டால் அதான் இந்த பையனுடைய பெரியப்பா கிட்ட வந்து பேசியிருக்கு அந்த பொண்ணு. க்ரீன் பார்க் நாகராஜன் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கு. அவர் வந்து இதை கொஞ்சம் வந்து கேட்டால் கொஞ்சம் வந்து என்னென்னா இது போகிற போக்கில் சரியாயிடும், சின்ன சின்ன விஷயங்கள் தானே, பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவர் கடந்து போயிருக்கிறாரு. அது பொதுவாக எல்லாருக்கும் அந்த மாதிரி தோணும் தான். என்னன்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயம் தானே, பட் இவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்கும், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய தற்கொலைன்ற முடிவு எடுக்குன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. அதுதான் அங்கே பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, உடல் ரீதியான வந்து டார்ச்சர் வந்து அங்கே ஏற்படலை அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள் வெளியாகி கசிஞ்ச பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் கோவப்படாமல் கொந்தளிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா இந்த பெண்ணோட அப்பா அம்மா. அதன் மூலமாக அவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயம் அடுத்த கட்டமானு கேட்டால் அந்த செய்கை பேச்சுகள் மூலமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது என்னன்றது போக விசாரணை தெரிய வருது. நம்ம யார் பக்கமும் பேசவே இல்லை. இங்கே கல்யாணம் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு பக்குவம் தேவைப்படுது. அப்பா அம்மா கூட ஒரு பக்குவம் தேவை. தன்னுடைய மருமகளை வந்து எப்படி நடத்தணுன்றதுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு பக்குவம் வேணும். ஒரு மாமனாராக எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒரு பக்குவம் இருக்குது, ஒரு மாமியாராக எப்படி நடந்து பக்குவம் இருக்குது. அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கிடையாது, அந்த பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்கு மனைவியாக எப்படி நடந்துக்கணுன்ற அந்த பக்குவம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த பையனுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை போகிற போக்கில் மெல்ல மெல்ல வந்து அவன் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் பெரிய கேப் விழுந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு 20 நாட்கள் தான் இவங்க வீட்லேயே இருந்திருக்கு. அந்த புரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. ஆனால் ஒரு சோகமான விஷயம் கேட்டால் அந்த பையனை கைது பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னான். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு டச்சான விஷயம். என்னென்னா எவ்வளோ ஒரு வலி மிகுந்த வார்த்தையாக தான் அதை பார்க்கணும் நம்ம. என்னென்னு கேட்டால் கைது பண்ணி கொண்டு போகும்போது கேட்டால் வந்து அவன் சொன்ன வார்த்தை, நான் வந்து 78 நாள் தூக்கமே இல்லாமல் இருந்தேன், இந்த ஜெயிலில் நான் நிம்மதியாக தூங்குவேன்னு சொன்னான். அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்போது அவ்வளோ வந்து அவனுக்கு வந்து அந்த பெயினான வார்த்தையாக தான் நான் பார்க்குறாத. ஏன்னா நிறைய வந்து இந்த மீண்டும் சொல்கிறேன், இந்த ஊடகங்களுடைய கோர தாண்டவம் வந்து ஒரு ஆட்டம் அடிச்சு வச்சுக்கலேன். ஆனால் நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பகுத்து பார்த்து என்ன செய்யணுமோ அதை நீதிமன்றம் செய்யும். நீதியின் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம காத்திருப்போம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.